சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தயவு பண்ணி நீங்க என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, ப்ளீஸ். நான் உங்க செல்ல பொண்ணுப்பா, நீங்க என் செல்ல அப்பா. இங்க பாரு தங்கம், அவளை நல்லவளா காட்டிக்கிறதுக்கு நம்ம சம்பந்தி குடும்பத்தை தப்பா சொல்றத என்னால பொறுத்துக்க முடியாது. அவகிட்ட சொல்லி வை. அதை ஏன்பா நீங்க அம்மா கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்ல சொல்றீங்க? நீங்களே என்கிட்ட நேரடியா சொல்ல வேண்டியது தானே? அடியாள வச்சு ஆள் கடத்துறவட்ட எல்லாம் நான் பேச விரும்பல தங்கம். முதல்ல இவளை இங்க இருந்து போ சொல்லு. அம்மா, அப்பாவை என்கிட்ட பேச சொல்லுமா. பெத்த தகப்பன் தான் பொண்ணுகிட்டயே பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்காருன்னா பொண்ணால அவர் எந்த அளவுக்கு மனவேதனையில இருக்காருன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாருடி. பொண்ணால உங்க அப்பாவுக்காவது மனவேதனை மட்டும்தான், எனக்கு மனவேதனையோடு சேர்த்து இப்படி உடல் வேதனையும் கொடுத்துட்டியேடி. அநேகமா கூடிய சீக்கிரம் நானும் உங்க அப்பாவை மாதிரியே உன் விஷயத்துல முடிவெடுப்பேன்னு நினைக்கிறேன். தங்கம், இன்னும் அவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? முதல்ல அவளை இங்க இருந்து போ சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அம்மாவை வீட்டுல கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அப்படியே போறேன்ப்பா. என் பொண்டாட்டி இப்படி அடிச்சு போட்டவங்களோட ஒத்தாசையோட அவளை இங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறத நான் அவமானமா நினைக்கிறேன். இங்கே நின்னுகிட்டு என்ன டென்ஷன் பண்ண வேண்டாம். என் கண்ணு முன்னாடி நிக்காம கிளம்பிட்டா நல்லது. அம்மா, போயிட்டு வரேம்மா. பூர்ணிய சரி பண்ணி நல்ல வழியில கொண்டு வரதுக்கு நாம ஒரு டிராமா பண்ணா அவ ஒரு வழியில போய் எக்ஸ்ட்ரீமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. அவளை என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாது செவந்தி. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவ தப்ப உணர்ந்து திருந்துற வரைக்கும் அவ என்ன பண்ணாலும் அதை நம்ம சகிச்சுக்கிட்டு நாம இந்த டிராமாவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. இதை நீங்க பெரிய மனசோட சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சிந்து. அதுக்காக அவ பண்ற அட்ராசிட்டி எல்லாம் சகிச்சுக்கிட்டு போக முடியுமா? இப்ப அவ பண்ணிருக்கிறது மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்கு நாம சரியான பாடம் புகட்டியே ஆகணும். அவளுக்கு பாடம் புகட்டுறதுனா எப்படி? அப்ப நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அண்ணி, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லுங்க ரகு. பூரணிய நாம கடத்திடலாம். நீங்க என்ன சொல்றீங்க ரகு? பூரணிய நம்ம கடத்துறதா? அவளை கடத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? அவ எப்படி ரவுடி பசங்களை வச்சு உங்களை கடத்தலாம் நினைச்சு அத்தைய கடத்தி கோணி பையில கட்டி கொண்டு போய் அடி அடின்னு அடிச்சாலோ அதே மாதிரி அவளையும் கோணில கட்டி தூக்கிட்டு போய் அடி பிரிச்சிடணும். ரகு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ பண்ற மாதிரியே நாமளும் பண்ணா அவளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இதுல வித்தியாசமே இருக்க தேவையில்ல நீ. நாம அவ ஸ்டைல்லயே அவளுக்கு அடியை கொடுக்கணும். அதான் சரியா இருக்கும். அவளை அந்த மாதிரி அடிச்சு காயப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது ரகு. ஐயோ அண்ணி, அதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன். நீயே சொல்லு சிந்து, ரகு சொல்றது உனக்கு சரின்னு படுதா? நிச்சயமா சரி கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க ரகு. அது ரொம்ப தப்பு. ஐயோ, அவ உங்களை கடத்த நினைச்சிருக்கா சிந்து. நீங்க தான் கோணி பைக்குள்ள இருக்கிறதா நினைச்சு அத்தை அந்த அடி அடிச்சிருக்கா. கோணியை பிரிச்சு பார்த்து அது நீங்க இல்ல அவங்க அம்மா தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு போயிருக்கா. அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா உங்களை அவ என்ன பண்ணிருப்பான்றதை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அவ்வளவு மோசமான ஒருத்திய நாம சாப்பிட்டாதான் டீல் பண்ணும் நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவளெல்லாம் அடிக்கு அடி மிதிக்கு மிதி தான் கொடுக்கணும். அப்பதான் அவ அடங்குவா. ஒரு மனநல ரீதியா பாதிக்கப்பட்டவங்க
ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அந்த பேஷண்ட் டாக்டர் அடிச்சாங்கன்னா டாக்டரும் அந்த பேஷண்ட்டை திருப்பி அடிக்கிறது சரியா இருக்குமா ரகு? மனநல பாதிக்கப்பட்ட பேஷண்ட் அப்படிதான் நடந்துப்பாங்கன்னு டாக்டருக்கு தெரியும். அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி சாஃப்டா டீல் பண்ணி தான் பேஷண்ட்ட வழிக்கு கொண்டு வருவாங்க. இப்ப நாமளும் அந்த மாதிரி தான் பூரணிய டீல் பண்ணணும். சிந்து சொல்றதா 100% கரெக்ட் ரகு. நமக்கு டாக்டரோட மனநிலை தான் இருக்கணும், அந்த பேஷண்டோட மனநிலை இருக்கக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் பூர்ணிய திருத்துறது மட்டும்தான். இப்ப நீங்க 2 பேரும் சொல்றத நான் எந்த மறுப்பு இல்லாம ஏத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. பூரணிய பொறுத்த வரைக்கும் ஜோசியர் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதை நடக்க விடாம தடுக்கிறதுக்கு தான் அவ சிந்துவை கடத்த ட்ரை பண்ணா. அது மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு பூர்ணி வீட்ல இருந்தானா உங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கிறது ஒரு டிராமா தான்னு கண்டுபிடிச்சிருவா. அதனால நீங்க சொல்ற மாதிரி பூர்ணிய கடத்துறோம். ஆனா வன்முறை இல்லாம ஒரு நைட்டு மட்டும் அவளை தனியா ஒரு இடத்துல நாம அடைச்சு வைக்கிறோம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. நீ நைட்டு ஃபுல்லா அவளை ஒரு இடத்துல அடைச்சு வச்சு காலையில அனுப்புறோம். அவ வீட்டுக்கு வந்ததும் சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சுன்னு சொல்ல போறோம். அப்படிதானே நீ? கரெக்ட். இதான் பிளான். ஓகேவா? டன், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். உங்க பிளான் சூப்பரா இருக்கு செவந்தி. ஆனா நம்ம யார வச்சு பூர்ணிய கடத்துறது? அவளை கடத்துற வேலையை நான் பாத்துக்கிறேன் சிந்து. அவளை எங்க வச்சு கடத்துறது, யார வச்சு கடத்துறதுன்னு எனக்கு தெரியும். அண்ணி, அவளை கடத்தி கொண்டு போய் எங்க அடைக்கிறதுன்றதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அவளை நம்ம ஃபேக்டரியிலேயே லாக் பண்ணிடலாம். அவளை கொண்டு வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சா மட்டும் போதும். அப்புறமா நான் அவளை கவனிச்சுக்கிறேன். சரி அண்ணி, நீங்க ஃபேக்டரியிலே இருங்க. பூரணி உங்க இடத்துக்கு எப்படி வரான்றதை மட்டும் பாருங்க. அவ்வளவு பெரிய டானாடா இந்த கட்டையாலே